2018 ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹெச் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல ஆரம்பத்திலே ஒரு ஏரியல் ஷாட்ல ஒரு பீச் ஓரமா இருந்து காமிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு செஸ் விளையாண்டுருக்கா ஒரு ஃப்ரெண்டோட. அப்ப அந்த இடத்துக்கு வர ஒரு பொண்ணை பார்க்குறாப்புல. அவங்க தான் நம்ம ஹீரோயின் ஆம்பர். இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்களே, இவளை எப்படியா நம்ம கரெக்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் அவகிட்ட பேசுறான். பேசும்போது அவ, அப்பா இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, நீ வந்த வேலை இங்கே நடக்காது, வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். அடுத்த சீன் என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ல நம்ம ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டோட சரக்கு அடிச்சுக்கிட்டாப்புல. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனே வந்துட்டு, நேற்று அவன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் சரியில்லாமல் போச்சு, அதனால சாரி, வா உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மோட் போகுது. போக இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகி இவங்க மேலே லவ் வந்துடுது. இப்போ இந்த படத்தில் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னடா இவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது, விசித்திரமாக இருக்காளே அப்படின்ட்டு ஒரு தோணை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ இந்த படத்தில் வந்துட்டு தமிழ் டப்பிங் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதெல்லாம் கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. சரிப்பா இது ஒரு ஹாரர் படம்னு சொன்னியப்பா, நீ இது கதையில் இன்ன வரைக்கும் சொன்னதில் எதுவுமே ஹாரரே இல்லையப்பா அப்படின்னு கேட்டுறாங்க. இந்த படத்தில் அவ்வளோதான் ஹாரரே இருந்துச்சு. ஏன்னா ஹாரர்னு நம்ம வாயில தான் சொல்லிக்கணும், படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. படத்தில் வந்துட்டு ஃபேமிலியோட ட்ரை பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட் தான் நிறையா இருக்குது, அதே நியூடிட்டியான சீன்ஸும் இருக்குது. அதனால் இதை வந்து ஃபேமிலியோட ட்ரை பண்ணிடுறாங்க. இந்த படத்தில் வேறு என்னப்பா ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஓடுதுப்பா படம், அதான்ப்பா இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.